என்னடி காலையிலேயே வந்துட்டீங்க ரெண்டு பேரும்? அதையும் கேட்குறேன். என் மாமியார் ஒரே டார்ச்சர் பண்ணாலா, அதனால சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு நான் வந்துட்டேன்டி, கிளம்பிங்க. உனக்கு என்னடி பிரச்சனை? நீ எதுக்கு வந்திருக்க? எனக்கும் அதே பிரச்சனை தான். வீட்டில் இருந்தால் ஏதாச்சும் ஒன்று பேசினே இருக்கு, தொணன்னு. அதான் கிளம்பிட்டு வந்துட்டேன். நீ இன்னும் வேலையை முடிக்கலையா? இல்லடி, இப்போ தாண்டி குக்கரில் அரிசி வச்சிருக்கேன், இன்னும் குழம்பு வைக்கல, எதுவுமே பண்ணலடி. எந்திரிச்சதே இன்னைக்கு லேட்டு, ஒரே தலைவலி. அப்போ பசங்களுக்கு என்னடி கொடுத்தமிச்ச? பசங்களுக்கு இட்லி வாங்கி கொடுத்து அமிச்சிட்டேன்டி. காலையிலையும் அதே இட்லியை கொடுத்து அமிச்சிட்டேன், சாப்பிட்றதுக்கும் அதே கொடுத்துட்டேன். ஏன்டி காலையிலையும் மத்தியானமும் ரெண்டு வேலையும் இட்லியே கொடுத்தியாடி? ஆமாடி, காலையிலேயே கேஸ் காலி ஆயிடுச்சு. இப்போ தான் கேஸ்காரனே வந்தான், நான் என்ன பண்ணுறது? அதனால தான் ஹோட்டலில் வாங்கி கொடுத்துட்டேன். சொல்லியிருந்தா என்கிட்ட நான் கொடுத்துருப்பேன்ல, கேஸ் ஒன்று ஸ்டாக்கில் தான் நான் வச்சுருந்தேன். நான் எந்திரிச்சதே லேட்டா, எனக்கு ஒன்றுமே யோசனையே வரலடி. சரி சரி, நீங்கள் என்ன செஞ்சீங்க? நான் பசங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்து அமிச்சிட்டேன்டி. என் வீட்டுக்காரரும் அதே செஞ்சு கொடுத்து அமிச்சிட்டேன்டி. நானும் புளி சாதம் செஞ்சு கொடுத்து அமிச்சிட்டேன்டி. எங்களுக்கும் அதே தான் மத்தியானத்துக்கும். பசங்க சாம்பார் குழம்பு அதெல்லாம் கொடுத்து அமிச்சா திரும்பி ரிட்டன் எடுத்துன்னு வந்ததுங்கடி. ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி தான் கேட்குதுங்க, வெரைட்டியா. நமக்கே வாய்க்கு வெரைட்டியாக சாப்பிடணும் தான் தோணுது. பசங்க எப்படி சாப்பிடும்? நம்ம வைக்கிற குழம்பு நமக்கே பிடிக்க மாட்டேங்குது. சரி சரி, நீ சீக்கிரம் வேலையை பாரு, நாங்கள் இப்படி உட்காரோம். என்னடி குழம்பு வைக்க போகிறேன்? கத்திரிக்காய் இருக்குது, காலிஃப்ளவர் இருக்குது, எதையாச்சும் போட்டு ஒன்று வைப்போம். உட்காரிடி, நீ ஏன் நின்றுட்டு இருக்கா? வேலையை முடிச்சுட்டு வரட்டும். உனக்கு விஷயம் தெரியுமாடி, நம்ம பக்கத்து வீட்டில் மாலா இருக்கிறாள், அவளுக்கு அவங்க வீட்டுக்காரன் 5 சவரத்தில் நகை வாங்கி கொடுத்துருக்கானாண்டி. என்னடி சொல்கிற? 5 சவரத்துலையா? ஆமாடி, 5 சவரத்தில் தாண்டி நகை வாங்கி கொடுத்துருக்காங்கண்ணா. உனக்கு எப்படி தெரியும் இந்த விஷயம்லாம்? அதை ஏன் கேட்குற? காலையில் வாசல் பெருக்கலான்னு சொல்லிட்டு போனால் இவ்வளோ வாசல் பெருக்கிறதுக்கு நின்று நின்றான். சரி என்னடின்னு அப்படின்னு பேச்சு கொடுத்தா வந்து பக்கத்தில் வந்து எடுத்து காமிச்சா, இதாண்டி வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் கூட ஃபஸ்ட்டு நம்பவே இல்லை, சரி கவரிங்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பில்லெல்லாம் எடுத்துன்னு வந்து காமிச்சாடி. ஏண்டி இப்போ நகை விலை எவ்வளோ விற்கிது? 5 சவரனா? ஆமாடி, 5 சவரன் தான். அவங்க வீட்டுக்கார் கவர்மெண்ட் வேலையோ அந்த மாதிரி கூட எதுவுமே இல்லடி, நார்மலான வேலை தாண்டி பார்க்குறாரு. ஆனால் 5 சவரன் நகை எடுத்து கொடுத்துருக்காங்க, எப்படின்னே தெரிலடி. ஏய், அவங்கெல்லாம் சீட்டு போட்டு சேர்த்து வச்சு அப்பப்போ நகை எடுக்கிறாங்கடி. ஆமாம், நம்ம சீட்டு போட்டு வச்சா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கும் வாடகை கட்டுறதுக்கும் அதுக்கு லோன் கட்டுறதுக்குமே சரியா இருக்குது. கரெக்டாக சொன்னடி, அதுக்கு தாண்டி கரெக்டாக இருக்குது. ஏய், நமக்கு பிளான் பண்ண தெரியலடி, நம்ம கரெக்டாக பிளான் பண்ணால் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் அந்த பிளான் தான் என்னன்னு சொல்ல. எப்படி பிளான் பண்ணாலும் காசு நிற்கிறது இல்லை. ஏண்டி, சம்பாதிக்கிறத பாதி நம்ம ஹோட்டல்லே செலவு பண்ணிடுறோம், அப்புறம் எங்கடி காசு நிற்கும்? வாரத்தில் 2 நாளாச்சும் நம்ம ஹோட்டலில் வாங்கி தின்னுடுறோம். அவங்க வீட்டில் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. 2 நாள்னாலும் ஒரே குழம்பை வச்சு சாப்பிட்றாங்க, சாப்பாடெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஹோட்டலுக்குலாம் மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் போகிறாங்களே. நம்ம அப்படியா பண்ணுறோம் சொல்லு? ஆமாடி, கரெக்டு தாண்டி. பசங்க சும்மா இருந்தாலும் நம்ம சும்மா இருக்க மாட்டோம், நம்ம சும்மா இருந்தால் பசங்க சும்மா இருக்கிறது இல்லை. அப்புறம் எங்கே இந்த காசு கையில் நிற்கும்? சரி, அதுக்கு என்ன தான் பண்ணுறது? நாம தாண்டி சிக்கனமாக சேர்த்து வைக்கணும். 2 நாள் குழம்புனாலும் அவங்க வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்றாங்க, தெரியுமா? என்னாலலாம் 2 நாள் குழம்பெல்லாம் சாப்பிட முடியாதுடி. இங்க பாரு, உன்னை 2 நாள் குழம்பெல்லாம் நான் சாப்பிட சொல்லலை. செய்யறத கம்மியாக செய்யி, பார்த்து சிக்கனமாக செய்யும் தான் சொல்கிறேன். டெய்லி நம்ம கீழேயே எவ்வளோ ஊற்றுறோம் சொல்லு? சாப்பாடு எல்லாமே கீழே நிறைய வேஸ்ட் பண்ணுறோம், கொட்டிடுறோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? சாதம் மீந்துச்சுன்னா அதை புளி ஊற்றி வைக்கிறாங்க, லெமன் ஊற்றி வைக்கிறாங்க, அதை எப்படியாச்சும் காலி பண்ணிடுறாங்க. நம்ம அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஆமாடி, கரெக்டு தான். நாம தான் சிக்கனமாக பண்ணி ஒரு சீட்டு கீட்டு போட்டு நகையை சேர்த்து வைக்கணும். சும்மா எல்லாரையும் குறை சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம ஒழுங்காக இருக்கோமா? அவங்க வந்து நல்லா சம்பாதிக்கிறாங்க, எதையுமே வேஸ்ட் பண்ணுறதில்ல, அதனால் அவங்க நகை எடுக்கிறாங்க. நம்ம அதெல்லாம் பார்த்து பொறாமப்பட்டா எப்படி? எங்கடி ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கே கரெக்டாக இருக்குது சீட்டு போட்டாலுமே. கரெக்டு தான். இப்போலாம் ஒரு வருமானத்தை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது தான். ஆனால் இருந்தாலும் நம்ம கொஞ்சமாச்சும் ஏதாச்சும் சிக்கனம் பண்ணி தான் ஆகணும். உனக்கு தெரிஞ்ச வேலை எதனா இருந்தால் செய்யலாம், ஏதாச்சும் பண்ணலாம். என்ன தான் பண்ணலாம் சொல்லு? பேசாமல் என்ன இட்லி கடை அது மாதிரி ஏதாச்சும் போடலாமா? ஆமாம், நம்ம இட்லி கடை போட்டு நம்மளே சாப்பிட்டு காலி பண்ணிடுவோம். நீ உங்கள் வீட்டு பசங்களுக்கு டிஃபன் கட்டி கொடுப்ப, இதை இவ கொடுப்பா, நான் கொடுப்பேன். அப்புறம் அதில் என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. கரெக்டுடி, அதுவும் நம்ம சரியாக செய்ய மாட்டோம், அதுக்கும் நம்ம லாக்கி கிடையாது. பேசாமல் துணி கிடைக்கிங்கன்னா வேலைக்கு போகலாமாடி? வேலைக்கு போகலாம், ஆனால் பசங்க வந்தால் பார்த்துக்கணுமே, என்ன பண்ணுறது? உன் மாமியாரும் பார்த்துக்க மாட்டாங்க, என் மாமியாரும் பார்த்துக்க மாட்டாங்க. ஏண்டி, நீ ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லண்டி. ஏய், எனக்கு வெத்தல் போட தெரியும்டி. கஞ்சி வெத்தல் போடுவேன், கலர் வெத்தல் போடுவேன், போட்டி போடுவேன், அதெல்லாம் எனக்கு தெரியும்டி. வெயில் காலத்தில் போட்டு விற்றா நல்ல காசு வரும்டி. இப்போ நல்ல வெயில் காலம். சூப்பர் ஐடியாடி. இப்போ வெயில் வேற நல்லா அடிக்குது. கஞ்சி காசி மாடியில் போட்டு காய வச்சா பேக்கெட் பண்ணி விற்றா நல்ல வருமானம் வரும்டி. பேசாமல் நாளைக்கே ஆரம்பிச்சுட்டாடி அந்த வேலையை. நான் நாளைக்கு என்ன, நாளைக்கு இன்னைக்கே ஆரம்பி போய். சரிடி, நான் போய் கஞ்சி காசத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுறேன். அதுக்கு செலவும் கம்மி தாண்டி. நான் போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு கூப்பிட்றேன், நீங்கள் வாங்க. அடியே, நான் போயிட்டு வரேன்டி, நீ சீக்கிரமா சமையல் முடிச்சிட்டு வா. எனக்கு எந்த வேலையும் தெரியாது, நான் என்ன பண்றதுடி?
பேசாமல் நீயும் நானும் ஒரு போண்டா கடை போடுமாடி. எனக்கு நல்லா போண்டா வடை அதெல்லாம் சுட தெரியும். நீயும் கூட மாட ஹெல்ப் பண்ணுவேன். 2 பேரும் சேர்ந்து அது பண்ணலாம்டி. இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்கு. சரி பண்ணலாம். ஆமாடி, செலவும் கம்மி தாண்டி இதுக்கு. காலிஃப்ளவர் பக்கோடா, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, உளுந்த வடை இதெல்லாம் போட்டோன்னு வச்சுக்கோ, நல்லா ஃபேமஸ் ஆகும்டி. கூட மாட நீயும் கொஞ்சம் போட்டு ஹெல்ப் பண்ணி வர கஸ்டமருக்குலாம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்டி. வர பங்கு 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம்டி. சரி ஓகே டீல் டி. நான் ரெடி டி. சரி, நான் சமையல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். நீ போய் ரெடி ஆகு. அதுக்குள்ளே நம்ம மார்க்கெட்டுக்கு போயிட்டு எல்லாமே வாங்கி வந்துடலாம். நாளைக்கு பஜ்ஜி போடுற மாதிரி வச்சுக்கலாம். சரியா? சரிடி. சரிடி, நீ லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வா. நான் போய் ரெடி ஆகுறேன். சரிடி, நான் எல்லா லிஸ்ட்டும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன். நீ போய் சீக்கிரம் ரெடி ஆகு. நான் இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துடுவேன்.